Hello friends, welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டர் சிக்கன் மசாலா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் and சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி chilli powder சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 3 டேபிள்ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக சால்ட்டு. இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆனதும் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். சிக்கன் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம இதை திரும்பவும் வேறு வேக வைப்போம் கிரேவியில் போட்டு. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாவை வதக்கி அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் உருகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். வெங்காயம் இப்படி டிரான்ஸ்பரண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 12 முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி chilli powder, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காஷ்மீரி chilli powder போடுறதால காரம் ரொம்பவும் தெரியாது. நல்லா கலர் நல்லா ரெட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளிலாம் நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பட்டர் சிக்கன் மசாலா செஞ்சிடலாம். பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுனதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு.
இப்போ இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீமியான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் நான் கூட, சப்பாத்தி கூட, ரோட்டி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.